இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து டைவர்ஸ் வந்து பண்ணுறாரு, ஜெயம் ரவி வந்து டைவர்ஸ் வந்து பண்ணுறாரு அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இந்த டைவர்ஸ்ன்னு வருது. இதுக்கான அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன், அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்டை வந்து பார்க்கலாம். சிவாஜி மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிராவில். அவர் தான் வீர சிவாஜி அப்படின்வாங்க. அவர் உயிருக்கு வந்து நிறைய ஆபத்து இருந்தது. ஏன்னா அவுரங்கசீப் அவரை போட்டுருவான், அவரை பயங்கர கலாட்டா பண்ணிடுவான் அப்படின்ட்டு அவர் தாந்திரீக முறையில் என்ன பண்ணாருன்னா நிறைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 17 ஒய்ஃப் அஃபீஷியலாக. நான் வந்து அவரை எந்த விதத்துலையும் தரக்குறைவாக பேசலை, என்ன ஹிஸ்டாரிக்கலாக நடந்ததோ அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் விஜயநகர சாம்ராஜ்யத்துலேயும் அந்த கிருஷ்ணதேவராயரும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, மேரேஜ் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி டிவைன் லைட் ஓர்டெக்ஸ் வந்து திறக்கும். அந்த டிவைன் லைட் ஓர்டெக்ஸ் திறக்கும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளம் அதெல்லாம் சால்வ் ஆகி அடுத்த லெவலில் போவாங்க. அதுதான் இந்த விஷயங்கள் இருந்தது. ஆனால் அது போக போக அவ்வளோ பேரை வந்து கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கபீர் பேடின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்ரி 10 வருஷம் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அவர் வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர். அந்த 10 வருஷத்தில் எண்டு பண்ணும்போது அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் புது ஒய்ஃபை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அவர் கெரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போச்சு. ரெண்டாவது வந்து இப்போ கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட தொடர்பு இருந்ததா. இப்போ வாணி கணபதி அஃபீஷியலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து கௌதமி கல்யாணம் பண்ணினாரு, சாரிகாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வேற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது பேர் ஸ்ரீபலி அப்படின்னு பேர். ஸ்ரீபலி வந்து பண்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லை மல்டிபிள் பேரை வந்து வச்சுப்பாங்க அப்படின்றது தான் ஸ்ரீபலியோட தாத்பரியம். இப்போ இதே வந்து ஃபாரின் கண்ட்ரிலையும் வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க. இப்போ லாரி எலிசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து 5 முறை திருமணமாகி 5 முறை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க கேரியர் வந்து கொஞ்சம் கீழே போகுது, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களுடைய கேரியரை அப்லிஃப்ட் பண்ணக்கூடியது திருப்பியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, திருப்பியும் ஒரு அஃபேர் வச்சுட்டா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு புதுப்பிச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த விஷயங்கள் வந்து பண்ணுறது. ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்து வர தலைமுறைக்கு, அந்த அவங்களுடைய தலைமுறைக்கு அவங்களுடைய மேரேஜ் கர்மா, மேரேஜ் புண்ணியத்தெல்லாம் இவங்க உறிஞ்சிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க பேரம்பேத்தி இல்லை இவங்க பசங்களுக்கும் வந்து டைவர்ஸு, மேரேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். ரெண்டாவது, இவங்க கேரியரை ஓவராக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆடுறதுனால அவங்களுடைய பையனுக்கும் கேரியர் இல்லாத மாதிரி ஆகிவிடும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்யூஷன் இருக்கா? ஃபண்டாஸ்டிக் சொல்யூஷன் இருக்குது. அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அதே ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்டேயோ இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ண ஒய்ஃபையோ திருப்பியும் மறு தாலி கட்டினீங்கன்னா அதே ஓர்டெக்ஸ் திறக்கும். இன்ஃபேக்ட் அதை விட பெட்டர் இம்பேக்டாக இருக்கும். இதை நான் நிறையா பேருக்கு பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேரோட கேரியர் வந்து பெட்டராக இருக்குது. இப்போ கூட ஒருத்தர் வந்து வந்தார், அவருடைய பேரை நான் சொல்ல விருப்பம் இல்லை. அவர் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்தார். ஒரு மாதிரி கேரியர் வந்து ரொம்ப டிஸ்ரப்டிவாக, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக, அவரால் எந்திரிச்சு நிற்க முடியாதபடி, அவருக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் வந்து ஹியூஜாக அந்த மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், அதே ஒய்ஃபை வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கோப்பா, உனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் அப்படின்னு. அவர் வந்து பண்ணார். அவர் இப்போ ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் பரவாயில்ல அப்படின்னார். ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்ததுன்னா 2 விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து சரியாக போகும். ஒன்று வந்து
ரீஇனாகிரேஷன் ஆஃப் த ஹவுஸ், அதாவது முகூர்த்த பூஜை போட்டு கிரகப்பிரவேசம் மாதிரி ரெண்டாவது அது இருக்கிற வீட்டையே பண்ணுறது, இல்லைன்னா ரீமேரேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கேரியர் வந்து பெட்டர் ஆகும். அதை விட்டுட்டு இது வந்து ஸ்ரீ சாபம் வாங்குறது, அதாவது ஒரு பொண்ணை கைட்டி விடுறது, தேவையில்லைன்னா பழைய செருப்பு மாதிரி தூக்கி போடுறது. அந்த ஸ்ரீ சாபம்ன்றது வந்து ஒரு 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 மாதிரி வெரி அஃப்ளிக்ஷனாக ஹாரோஸ்கோப்பில் காட்டும். வீனஸ் ராகு காட்டும், வீனஸ்லேருந்து எல்லா பிளானட்டும் 6, 8, 12 காட்டும், வீனஸ்லேருந்து 7th லார்ட் ராகு கேதுவோட காட்டும். அதுதான் ஸ்ரீபலி அப்படின்ற கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய கரியர் ரிவைவ் பண்ணணும்னா அவர் முறைப்படி ஒரு நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ரிவைவ் ஆகும். இப்போ ஜெயம் ரவி வந்து ஹிந்துனால அவர் ஹிந்து முறைப்படி நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டா அவருக்கும் வந்து ரிவைவல் வந்து ஆகும். ஸோ அதனால் இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக்னால நான் அஸ்ட்ராலாஜிக்கலாக சொல்யூஷன் வந்து தரேன். நான் வந்து இதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து உள்ள போல, அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா, அவங்க வந்து இதா ரைட்டா தப்பா, அதெல்லாம் நான் உள்ள போல. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை எம்ப்ளாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்சஸ் வந்து வரும். அதுக்குன்னு வந்து கண்ணாபின்னான்னு வந்து இதை வந்து பண்ணக்கூடாது. இது வந்து நிறைய பேரை வந்து கண்ணாபின்னான்னு பண்ணி அவங்களுக்கு பயங்கர டேமேஜ் ஆகிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சர்ஜரி மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, தாலியை அவுத்துட்டு உண்டியில் போட்டுட்டு அவங்களே திருப்பி தாலியை ஒரு டயத்தில் கட்டிக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டின முகூர்த்தமோ என்னமோ ஒரு 2 மாசத்துல தவறி போயிட்டார். இன்னொரு பொண்ணு வந்து நாங்கள் வந்து கோவிலில் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ ஒரு கோவில் முன்னாடி நின்று போய் பண்ணாங்க. அது ஒரு பயங்கர ப்ராப்ளமாக, இன்ஃபேக்ட் சிச்சுவேஷன் வந்து ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பிராயச்சித்த ஹோமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த செர்மனியை வந்து ஒரு 80-90% வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி கை தேர்ந்தவங்க பண்ணாதான் இந்த முறை வந்து சக்சஸ் ஆகும். ரீமேரேஜ்ன்றது சர்ஜரி, அஸ்ட்ராலஜிக்கல் சர்ஜரி பார்த்து கரெக்டாக பண்ணும். அதே மாதிரி ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி சரியில்லை, திருப்பி ரீகிரக பிரவேசம் பண்ணலாம். அந்த வீட்டில் போய் கீழே போயிட்டீங்க, ஒரே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ரீமுகூர்த்தம் போட்டு பூஜை வந்து பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ யாருக்கோ வந்து கேரியர் ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கோ கேரியர் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த முறையை வந்து கையாளலாம். அதனால்தான் 60ஆம் கல்யாணம் நிறைய பேர் பண்ணுறவங்க அந்த 70 வயசுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்க சரியான முகூர்த்தத்தில் பண்ண மாட்டாங்க. 6, 7:30, 7:30, 9, 10, 12 அப்படின்னு வாய்க்கு வந்த முகூர்த்தத்தெல்லாம் பண்ணிட்டு அஸ்ட்ராலாஜிக்கலாக எதுவுமே தெரியாமல், அதாவது ஐயருங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி தெரியுன்ற ஒரு அசம்ஷனில் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறையா ஐயருங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி தெரியாது. இன்ஃபேக்ட் தப்பாக முகூர்த்தத்தை வந்து குறித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமு, அவங்க எல்லாரும் வந்து சண்டே அந்த ஒரு வேளை சாப்பாடு போட்டால் டிஃபன் மட்டும் போட்டால் போதும், அந்த மாதிரி ஒரு டயத்தில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து கிரேசி மோகன் பார்த்தீங்கன்னா 60 வயசு கல்யாணம் பண்ணிட்டு 62 வயசுலேயே போயிட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு 60ஆம் கல்யாணம் 2 வருஷம் முன்னாடி பண்ணார், இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ஸோ அதனால் ரீமேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான முகூர்த்தத்தில் பண்ணணும். ஸோ அதனால் யாரோட லைஃபையும் டிஸ்ட்ராய் ஆகாமல் அதே மாதிரி ரீட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அஸ்ட்ராலாஜிக்கலாக இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் கான்செப்டாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி முகூர்த்த சாஸ்திரத்தை பற்றியும் தெரியாமல், முகூர்த்தத்தை பற்றியும் தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த முகூர்த்தத்தில் வைக்கிறது, கும்பலாக கல்யாணம் பண்ணிக்கிறது, ஹோமம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறது, அதாவது சீப்பாக கல்யாணம் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. 2 கல்யாணம் அட் அ டைம் பண்ணிங்கன்னா ஒரு கல்யாணம் வேதை ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க, ஒரே முகூர்த்தத்தில் ஒரே மேடையில் பக்கத்தில் கல்யாணம் பண்ணாங்க. குழந்தை பிறந்த ஒரு 1.5 வருஷத்தில் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஹஸ்பண்டு. இது நான் என் சின்ன வயசில் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால் குரூப்பாகவே கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதை ஆகிடும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் குரூப் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்ன டேமேஜ், என்ன முகூர்த்தம் அப்படின்றது தெரியாது.
ஸோ கேரியர் வந்து கீழே போச்சுன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் வந்து ரீமேரேஜ். ஏன்னா அது 7ஆம் பாவத்தை ட்ரிகர் பண்ணும். 7ஆம் பாவன்றது ராஜயோகம். 1-7 நீங்கள் உங்கள் மனைவி திருப்பி சேரும்போது உங்களுக்கு அந்த ரீட்ரிகர் ஆகும். இதை வந்து நானே நிறைய பேருக்கு, சில பேருக்கு 8 கோடி 10 கோடி 12 கோடி இதெல்லாம் கடன் இருந்தவங்கலாம் பண்ணியிருக்கேன். அவங்க பண்ணவங்க எல்லாருமே லைஃப்பில் வந்து ரிவைவ் ஆகியிருக்காங்க. இது வந்து நிறையா பாலிட்டிஷியனும் வந்து பண்ணுவாங்க. மல்டிபிள் விமனை வந்து வச்சுப்பாங்க. ஆனால் அது வந்து தேவையே இல்லை. நீங்கள் ஒரே பொண்ணை திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட் கர்மாவும் வராது. ஈஸியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதுக்குன்னு இவங்க பண்ணவங்கெல்லாம் தப்பு ரைட்டுன்றதை நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை. அது அவங்களுடைய பர்சனல் விருப்பம். இப்போ ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்தது. ஜிவி பிரகாஷ் என்னை பொறுத்த மட்டும் வெரி டேலண்டட் மியூசிஷியன், நல்லா படித்தவர். அதனால் இப்போ அவர் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு இல்லை, எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஏன்னா மேபி அவங்க கல்யாணம் பண்ண முகூர்த்தம் வந்து தப்பான முகூர்த்தமாக இருக்கலாம். அதனால் இந்த மேரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா முகூர்த்தம் நிறைய நேரத்தில் வந்து எண்ட் டு எண்ட் பண்ண முடியாது. ஒரு 5 years வேலிடிட்டி பீரியடு, ஒரு 10 years வேலிடிட்டி பீரியடு, ஒரு 20 years வேலிடிட்டி பீரியடு, அப்படி தான் வந்து பண்ண முடியும். ஒரு தசைக்கான வேலிடிட்டி தான் பண்ண முடியும். தசாபுக்தி மாறிடுச்சு, கிரக நிலைகள் மாறும்போது திருப்பி ரீமேரேஜ் வந்து பண்ணுறது வந்து பெட்டர். ஆனால் அதை ப்ராப்பராக சர்ஜிக்கலாக நல்ல ஒரு தெரிஞ்ச ஆளை வச்சு தான் பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணி மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எங்கள் சென்டர்லேயே வந்து நாங்கள் பண்ணி வைக்கிறோம். நிறைய பேருக்கு ரீமேரேஜ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கும் நிறைய க்ரோத் வரும். ஸோ கேரியர் கீழே போகுது, பிஸ்னஸ் கீழே போகுதுன்னு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கிரனுக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு ரெமிடி சொன்னார். அதாவது ஒரு தண்ணியோட பன்னீரை கலந்து அதில் வந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் போட்டு ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் வச்சா சரியாக போயிடும்னாரு. அவருக்கு சரியாகவே போகல. அதனால் எளிய பரிகாரங்கள் சிறிய பரிகாரங்கள் எளிய வகைகள்லாம் அவனுக்கு பரிகாரத்தை பற்றியே ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். அதுதான் வளரல். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன மாதிரி தேவதா கும்பிட்டா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அதனால் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கேரியர் ரிவைவலுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அஸ்ட்ராலஜிக்கல் டெக்னிக் இஸ் ரீமேரேஜ்.